இன்றைக்கி என் பெரிய பையனோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூலுங்க. இங்கே வந்து ஃபர்ஸ்ட் டே எப்போவுமே ஸ்கூல் பார்த்திங்கன்னா டியூஸ்டேயில் இல்லை வெனஸ்டேயில் இந்த மாதிரி மிட் ஆஃப் த வீக்கில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது ஒரு நல்ல விஷயம். மண்டே எப்போவுமே ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம ஊரில் இருக்க மாதிரியே அதே பரபரப்பை வந்து என் பெரியவனுக்கும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறக்காக கொஞ்சம் ஏர்லியராகவே அவனை எழுப்பி ரெடி பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸாக அனுப்பணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதே மாதிரி எல்லாம் பிளான் பண்ணியாச்சு. அவன் தான் நைட்டெல்லாம் வந்து மிட் நைட்டில் எழுந்திரிச்சு கூட ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான். காலையில் எழுந்திரிச்சோனையுமே பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல் சப்ளைஸ் எல்லாம் பேக்கில் எடுத்து வச்சுருவோம் அப்படிங்கிறக்காக எடுத்து வச்சிட்டு இருந்தேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாக்ஸ் பெருசாக இருந்தது. அதனால் பேக்கில் வைக்க முடியலங்கிறக்காக எல்லாம் பிரித்து ஒன்று ஒன்றா வந்து பேக்லேயே வச்சுடுவோம் அப்படிங்கிறக்காக தான் எடுத்து வச்சிட்ருந்தேன். ஸ்கூல் சப்ளைஸ் எப்போவுமே பார்த்திங்கன்னா சம்மர் ஹாலிடேஸில் அந்த ஹாலிடேஸ்லேயே வந்து லிங்க் ஷேர் பண்ணிவிடுவாங்க. அடுத்த கிரேடுக்கு என்னென்ன வந்து சப்ளைஸ் தேவைப்படுது அப்படிங்கிறக்கு. நம்மளும் அந்த லிங்க்லேயும் ஆர்டர் போடலாம். இல்லை அந்த சப்ளைஸ் என்னென்ன தேவைன்னு பார்த்து கடைக்கு போய்ட்டும் நம்ம வந்து ஷாப் பண்ணலாம். நாங்கள் யூஸ்வலாகவே அந்த லிங்க் என்ன கொடுக்குறாங்களோ அதுலேயே ஆர்டர் போட்டுறது. அது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குன்ட்டு அப்படியே பண்ணிடுறது. இந்த வருஷம் கொஞ்சம் சப்ளைஸ் கம்மியாக தான் இருந்தது. கிரேடு போக போக சப்ளைஸ் கம்மியாயிடுமான்னு தெரியல. யூஸ்வலாக நிறைய சப்ளைஸ் வந்து வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த வருஷம் கொஞ்சம் பெட்டராக இருந்தது. எப்போவுமே அந்த ஒரு கிரேடு அவங்க போகும்போதும் என்னவோ பசங்க வந்து பெரியவங்களாயிட்டே போகிறாங்களே அப்படிங்கிறது எவ்ரி இயர் அந்த ஃபஸ்ட் டே ஆஃப் ஸ்கூலில் வந்து தோணுங்க. அது ஏன்னு தெரியல. சீக்கிரம் வளர்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஃபஸ்ட் டேங்கிறனால எங்கள் சின்ன பையனுமே வந்து எல்லோரும் ஃபஸ்ட் டே வந்து கொண்டு போய் விடணுங்கிற மாதிரி இருந்தோம். இன்னொன்று என்ன இதில் ஒரு நல்ல விஷயம்னா முன்னாடி வரையும் ஸ்கூல் பார்த்திங்கன்னா 7:05 வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இந்த வருஷம் 7:30 வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் போதும். ஏன்னா 8:15 தான் ஸ்கூலு. இதுக்கு முன்னாடி 7:20 ஸ்கூலாக இருந்தது ஸ்கூல் டைமிங். இன்னொன்று என்னென்னா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் பஸ் வருது அவனுக்கு. இதுதான் அவனோட ஸ்கூல் டேஸ்லேயே இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவன் பஸ்ஸில் போகிறது. அவனுமே எக்ஸைட்டடாக இருந்தான். நாங்களுமே அப்படி தான் இருந்தோம். ஃபர்ஸ்ட் டே வந்து சரி பஸ் ஸ்டாப்பில் கொண்டு போய் விட்டுட்டு வருவோம் அப்படிங்கிறக்காக ஸ்கூல் பஸ் ஸ்டாப் ஒரு ஸ்ட்ரீட்டுக்கும் கொஞ்சம் எல்லா பசங்களும் கேதர் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரீட்டை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே எல்லோரும் வந்து நின்றுட்டு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி பஸ் கொஞ்சம் லேட்டாக தான் வந்துச்சு. வந்ததுக்கப்புறம் இவங்கெல்லாம் வந்து ஒரு பாய் கூட சொல்ல கடன்னு ஏறி போயிட்டாங்க.